உங்களுடைய மருமகள் எங்களை விட்டு போகமாட்டா, அது எங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட மருமகள் சீக்கிரமே வந்து எங்கள் குடும்பத்தில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட அம்மா இந்த வார்த்தையை சொன்னதாக இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஒன்று செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் விஜய் அவர்களோட அம்மா சோபா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் அவரோட மகனை பற்றி பயங்கர பெருமையாக பேசியிருக்காங்க. இப்போ வந்திருக்க முதலமைச்சர் உங்களுக்கான ஒரு முதலமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவர் களத்தில் இறங்கி செய்வார். அவர் முதலமைச்சர் ஆனது என்னை விட எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த ஒரு நேரம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோன்றது எங்களுக்கு தான் தெரியும். இவர் ஒரு விவசாய முதலமைச்சர். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் தெளிவாக அவர்கிட்ட டைரெக்டாகவே கேட்கலாம். அவர் கண்டிப்பாக இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்க நாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மகனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அண்டு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்ற சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஆனந்த கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க சோபா அவர்கள். அண்ட் இவங்களுக்கு இருக்க ஒரு சின்ன வருத்தம், அந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் வராம இருந்தது தான். ஏன்னா சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல சங்கீதா என்னோட மருமகள்னு சொல்லாதீங்க, என்னோட மகள் தான், நான் அப்படிதான் அவங்கள பார்த்தோம், அவளும் என்ன அம்மா மாதிரி தான் பார்த்தா. பட் ஏதோ ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடு ரொம்ப தூரம் போகாது. சீக்கிரமே இந்த கருத்து வேறுபாடை சரி பண்ணி ரெண்டு பேருமே சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்தது. விஜய் அவர்கள், சங்கீதா அண்ட் ஜேசன் சஞ்சய், திவ்யா இவங்க எல்லாரும் கூட சேர்ந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே இந்த ஒரு மொமெண்ட் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.